பாத்தீங்க அப்படின்னா எவரும் உழைத்தால் உயர்ந்திடலாம் என்று எடுத்து காட்டுவது சோசியல் மீடியா தான் அப்படின்ட்டு தன்னை நிரூபிச்சிட்டு இருக்கிற எதுக்கு எடுத்தாலும் பண்ணிடுவோம் எதை கேட்டாலும் பண்ணிடுவோம் இந்த கலியுக கர்ணனா மனித ஆபீஸ்ல உங்களோட பலத்த கரவசமோட மேடை கேட்கிறேன். ஒரு முக்கியமான பணியை செஞ்சுட்டு இருக்கிற ராம்ஸ் ரிவ்யூ அவர்கள் வந்து அன்போடு மேடை கேட்கிறார். டைனிங் கிச்சன் வந்து வாங்கினா ஐயோ டைனிங் கிச்சனை வாங்கினா வணக்கம், என் பேர் நாகராஜ். நான் வந்து பன்னிடும் ஆஃபீஷியல்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். என்னோட கீ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புக்கும். நான் வந்து எதனால இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, உண்மையான ரீசன் என்னென்னா, நான் ஒரு பொண்ணை விரும்பினேன். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வெக்ஸில் உட்காந்துட்டேன். எல்லாருமே அப்படி தானே, கிடைக்கல அப்படின்னா அது வெக்ஸ் ஆகிடும். அது மாதிரி வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டு ஒரு மாதம் நானாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஏன் தரல, எதனால தரல அப்படின்ட்டு. அப்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுனா கண்டிப்பாக வந்து தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு வருஷம் எந்த ஒரு இதுவுமே யோசிக்காமல் என்கிட்ட ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆட்டோவை நான் விற்றுட்டு ஒரு 30,000 ரூபா கையில் இருந்துச்சு. அந்த 30,000 எடுத்துகிட்டு போய் ஒரு ஐஃபோன் வாங்கினேன். ஏன் ஐஃபோன் வாங்கினேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குறதே வந்து கொஞ்சம் கிளாரிட்டியான வீடியோ கொடுப்போம், அப்போ தான் கொஞ்சம் ரீச் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுட் ரிவ்யூராக ஸ்டார்ட் பண்ண என்னோடய வாழ்க்கை மூவி ரிவ்யூ சைடு போய் அப்படியே டாஸ்க்கு பண்ணலான்னு சொல்லி ஐடியா வந்து, அப்புறமா டாஸ்க்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், மக்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னா யூனிக்கான கண்டென்ட்ஸ் தான் எப்பயுமே. அதில் நம்ம இந்த கெட்டப்லாம் போட்டோம். அது கடவுளோட ஆசீர்வாதமாக என்னன்னு தெரியல, எல்லா கெட்டப்பும் நமக்கு அமைஞ்சிச்சு. மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். அப்படின்ற ஆசை இருக்கும். அந்த ஆசை எங்கேருந்து வருதுன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ நம்மளும் இன்ஃப்ளூயன்சர் ஆனால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு, ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் ஒரு விஷயத்தில் காசு இருக்குது, அது ஒரு வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதா இருக்கலாம். காசு வருதுன்னா அது ஈஸி கிடையாது. கான்டென்ட் கிரியேஷன் இஸ் a சீரியஸ் பிஸ்னஸ். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து நம்ம அதில் வந்து ஜெயிக்க முடியும். எல்லாரும் வந்து ஆக்சுவலாக ஒரு கிரியேட்டர் ஜெயிச்சிட்டாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம நடுவில் இருக்கிற அந்த எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த 100K 150K 1 மில்லியன் 2 மில்லியன் அதை பார்க்கணும். அது பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வந்து எத்தனை வீடியோ அதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க எத்தனை வருஷமா உழைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். ஸோ உங்களுடைய நம்பர் என்ன, நீங்கள் எத்தனை வருஷமா கனெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக எத்தனை வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா 1 இயராக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போன வருஷம் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் ஸ்டார்ட் பண்ணி ஜூனில் ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயராக வந்துருச்சு. 1 இயராக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 400 வீடியோ பண்ணியிருக்கேன். நான் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சேர்த்து? எல்லாத்தையும் சேர்த்துன்னா மொத்தம் ஒரு இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 மணி நேரம் அதிகபட்சம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ 7 வருஷமாக கனெக்ட் பண்ணுறீங்க. ராம் 2014 வந்து பண்ணுறாரு. நாகராஜ் நீங்கள் 1 இயராக பண்ணுறீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு இன்னும் இது ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அப்படியான விஷயம். இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டராக பண்ணியிருப்பேன், இன்னும் நிறைய கொடுத்துருப்பேன், இன்னும் இந்த வளர்ச்சியை நான் இன்னும் சீக்கிரமாகவே பண்ணியிருப்பேன் அப்படி நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிருப்பேன். பார்க்குறவங்களோட ஆடியன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயம், அதை மட்டும் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன். இப்போ நானே வந்து எதில் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன். அதனால் எனக்கே இப்போ டவுன் தான். அதனால் வந்துட்டு அந்த விஷயம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ அவங்க தான் விரும்புகிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து நான் வந்து எந்த கடையில் சாப்பிட்றேன் அதை விரும்புகிறாங்க, நான் என்ன பைக் வச்சுருக்கேன் அதை விரும்புகிறாங்க, நான் என்ன ட்ரெஸ் போடுறேன் அதை விரும்புகிறாங்க, என்னுடைய பீரோட என்னென்ன இருக்குன்றப்போ நான் காமிக்கிறேன் அதை விரும்புகிறாங்க. அதே நான் கஷ்டப்பட்டு ஒரு 3 நாள் எஃபர்ட் பண்ணி காந்தாரா வேஷம் போட்டேன். வெறும் 2 லட்சம் வியூஸ் தான் போயிருந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய ஃபீல்.
இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 நாள் உழைச்சோமே அப்படின்ட்டு. ஆனால் அது போகலை. அதே வெறும் 10 நிமிஷத்தில் எடுத்த வீடியோ, பஸ்ஸில் சென்டரில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற வீடியோ 18 லட்சம் வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் வந்து நீ என்ன பண்ணுற, முன்னால் என்ன பண்ண முடியும், அது ஆடியன்ஸ் இதை நான் முன்னாடியே புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் அசால்ட்டாக எடுத்துருக்கலாம். அதாவது ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ரைட். என்னைய பொறுத்த வரைக்கும்னா வரம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ரசிகர்கள் தான். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ குயிக்காக சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அப்படின்றது. சாபம்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ் தான் சாபமே. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நம்மளையே நிவர்த்தி பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே தமிழ் பேசுற எல்லா பேருமே அந்த மாதிரியான கண்டென்ட் ட்ரை பண்றாங்க. ஸோ அப்படியான ஒரு ட்ரெண்ட் செட்டர் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையான. இப்போ நாகராஜுக்கு வந்து நீங்க வந்து திண்டுக்கல்ல மட்டும் இருக்கீங்க. ஒரு திண்டுக்கல் கிரியேட்டர். பட் ஆனால் ஜென்ரிக்கான கண்டென்ட் பண்றாரு. பட் திண்டுக்கல்ல தான் மெயினா வந்து நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து திண்டுக்கல்ல பிறந்திருந்தாலும் சென்னையில வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. ராம் வந்து சுத்தி சுத்தி தமிழ்நாடு முழுக்க வந்து பண்றாரு. ஸோ இது இப்போ உங்கள்கிட்ட என்ன என்னோட இந்த கேள்வி என்னன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சருக்கான இந்த ஃபீல்டு அல்லது இந்த ஸ்பேஸ் வந்து டயர் 1 சிட்டிஸ்ல, சென்னை, பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ்ல எப்படி இருக்கு, அதுக்கு கீழே டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல எப்படி இருக்கு, அந்த ஸ்பேஸ் என்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க இங்க எப்படி இருக்கு? இங்கே எப்படி இருக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்து கண்டென்ட்லாம் எடுத்துடலாம். பட் என்ன ஒன்றுன்னா, லேடிஸ் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ஸ்பாட்லைட் ரிலேட்டட் அப்படிதான் பண்ண வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஒன்றும் தப்பாலாம் எடுக்க போகிறது இல்லை. நம்ம எடுக்கிறது என்னன்னா, நம்ம கண்டென்ட்டுக்கு சும்மா ஃபன்னுக்கு எடுப்போம். அதை அவங்க பண்ண நினச்சிக்க நிறைய பேர் அப்படி நினச்சிருக்காங்க. சில பேர் என்ன நினச்சிடறாங்க, எங்கள் தாத்தாலாம் வீடியோவில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பேத்தியே வந்து சொல்லுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில பேர் எனக்கே ஃபோனை போட்டு அந்த வீடியோவில் எங்கள் அப்பா இருக்காரு, தயவுசெய்து டிலீட் பண்ணிடுது, இல்லை வீட்டுக்கு வருவேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்குது. வேறு வழியில் ஏன்னா உள்ளே வந்துட்டோம் அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்கள் அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேடிஸ் சைடு போனாலே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. எனக்கு நான் மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம் பண்ணது அது மட்டும்தான். ப்ராக்டிக்கல் இப்போ வந்து திண்டுக்கல்ல அஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். இந்த வந்து இந்த ரூம் ஃபுல் ஆஃப் அஸ்பைரிங் கிரியேட்டர்ஸ். இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஆளுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னா என்ன? என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன், அதான் ரிலேட்டடாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அந்த பையன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பா அவன் என்ன சொன்னாலும் கேட்குற மைண்டில் இருக்காரு. நீ போய் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிடுறாரு. அவன்கிட்ட காசு இருக்குது, கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் போய் அவன் பண்ணுறான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அவங்க அப்பாட்டே நான் கண்டென்ட் கிரியேட்டர் விட்டுறேன் அப்படின்றான். ஏன்டா என்னடா ஆச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அவங்க அப்பா சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், எனக்கு பிடிக்கலப்பா, அதனால் வேணாம்ப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குதுப்பா, நான் எங்கே போனாலும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கப்பா, ஒரு மாதிரி இருக்குப்பா, எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்லி விட்டுறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சரி இப்போ நீ விட போகிறேன், விடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத மட்டும் செய்டா அப்படின்னு சொல்லி அவனை தரத்தரன்னு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. கோயிலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு ஸ்பூனை கையில் கொடுத்து ஒரு ட்ராப் எண்ணெய், இந்த ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி இந்த கோயிலை சிந்தாமல் சுற்றி வாடான்னு சொல்கிறாரு. அந்த ஸ்பூனை சிந்தாமல் சுற்றி வாடான்றாரு. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்பூனை சிந்தாமல் சுற்றி வந்துட்டான். அந்த கண்டென்ட் கிரியேட்டரை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் சிந்தாமல் சுற்றி வந்துட்டான். வந்த பிறகு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், எப்பா நான் சுற்றி வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் இனிமேட்டு விட்டுற போகிறேன் அப்படின்ட்டு. அவங்க அப்பா சொன்னார், ஏன்னா இப்போ நீ சுற்றும் போது என்னடா நினச்சி, நிறையா பேர் பார்த்தாங்கப்பா, நிறையா பேர் சிரிச்சாங்க, நிறையா பேர் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்தாங்க, இருந்தாலும் நாளாக விடலையே, நான் அந்த ஸ்பூனை மட்டும்தான் பார்த்துட்டு கரெக்டாக போனேன். இப்போ தெரியுதாடா, நீ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும்போது மற்ற சிரிப்பாங்க, விமர்சனம் வரும், தடைகள் வரும், அதெல்லாம் தாண்டிங்கன்னா உங்களுடைய இலக்கை நீ அடைவடா அப்படின்னு சொன்னார். அப்பா ஒரு பையன் கிளம்பி போயிட்டான் கிரியேட்டராக. இதுதான் உங்களுக்கும் சொல்கிறது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான். நான் ஒரு வருஷம் எதையுமே மைண்டில் வைக்கல. என்னோடது இதுதான், என்னோட வேலையை பார்ப்பேன், வருவேன், வீடியோ எடுப்பேன், போவேன், வருவேன், திருப்பி வேலையை பார்ப்பேன், இது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். எல்லாமே பேஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை இன்னும் கண்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம், பிளஸ் இங்க ரூம் ஃபுல் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ட இதை நீங்க பண்ணணும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இருக்க மாதிரியான ஏதாவது ஒரு இது இருந்தாங்க, இந்த விஷயத்தை வீடியோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லுவாங்க. மதுரையில் வந்து லெட்ஸ் வைப்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஃபுட் கண்டென்ட் போட்டாலும் சோசியல் சர்வீஸ் கண்டென்ட் நிறையா பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே திண்டுக்கல்ல இன்னும் சோசியல் சர்வீஸ் கண்டென்ட் யாருமே இன்னும் பண்ணலை. அது ஏன்றதும் எனக்கும் தெரியவே இல்லை. அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான், வேலை வெட்டி எதுவுமே இல்லை. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டார், ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் அவன் வேலைக்கு செய்கிறான், ஹவுஸ் கீப்பிங்கு.
அவன் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணுறான். அப்புறம் திருப்பி வெளியே போகிறான், வேற ஒர்க் பார்க்குறான், அப்படியே இன்னொரு ஒர்க் பார்க்குறான். இப்படியே பார்த்துட்டு அவனுக்கு திருப்பி ஐடியா வந்து இதில் வரான், சோஷியல் மீடியாவில் வரான். வளர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டலில் இந்த சென்டர் பாயிண்ட்ல இப்படி நின்று இன்னைக்கு ஒரு இதில் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹோட்டலில் வேலை பார்த்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும், சேர்லாம் எடுத்து போட்டுட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல வந்து நின்னதுக்கு. தேங்க்ஸ் சொல்கிறது எல்லாருக்குமே, அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், முஜி பண்ணா இருக்கட்டும், இந்த சார் வெங்கடாச்சலம் சார் இருக்காரு, அண்ணன் விவேக் அண்ணன் இருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளே வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா அந்த இடத்துல வந்து நிற்கும் போது அது எப்படி நம்ம வேலை பார்த்த இடத்துலையே நம்ம ஒரு இதாக வந்து போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது என்னுடைய சக்ஸஸ் இதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை சொல்லலாம். தேங்க்யூ. எங்கள் ஸ்டாஃப் மீட்டிங் மந்த்லி நடக்குங்க. அதில் நாராஜாக இருக்கும் எங்கள் ஸ்டாஃபோட அவங்களோட டேலண்ட் எல்லாத்தையுமே அவங்க ஒரு 1/2 hour 1 hour நாங்கள் அவங்க என்ன தெரிஞ்சதோ பண்ண சொல்லுவோம். அதிகமாக பண்ணுற ஆள் பார்த்தீங்கன்னா நாராஜ் தான் பண்ணுவார். அப்படியே நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். இப்போ வெளியே போகிறது இருக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணி தான் வெளியே அனுப்பணும். நல்லா வளர்ந்து வாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒர்க் பண்ணவங்கள அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே அவங்க வெளியே போகும்போது சொல்லிட்டு போகிறவங்கள கேக் வெட்டி தான் அனுப்புகிறோம். எங்கள் ஸ்டாஃபுகளை நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க.